ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். 2 நாள் சுற்றுப்பயணமாக பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவுக்கு தான் நானும் என்னுடைய நண்பர்களும் வந்திருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் போர்ட் கொச்சி வைப்பின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெட்ரோ பார்ஜி, அதாவது படகு சவாரி செய்யக்கூடிய இடம். உள்ளூர் மக்கள் வந்து ஓங்கார் என்று சொல்வார்கள் படகு சவாரி செய்யக்கூடிய இடத்த. இந்த பார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மட்டுமல்ல, காரு, பைக்கு, பஸ்ஸு, லாரி, பெரிய கண்டெய்னர் லாரி எல்லாத்தையுமே ஏற்றி செல்லக்கூடிய படகு சவாரி செய்யக்கூடிய இடம் தான் இந்த வைப்பின்ல தான் இருக்குது. இந்த படகு பயணம் மூலமாக போர்ட் கொச்சியையும் வைப்பின் தீவையும் இணைக்கக்கூடிய பகுதி தான் இந்த வைப்பின். அதாவது போர்ட் கொச்சியையும் வைப்பினையும் இணைக்கக்கூடிய பகுதியை வந்து சாலையோ ஒரு மேம்பாலமோ கிடையாது. ஆனால் நம்ம வந்து இந்த படகு சவாரி மூலமாக தான் அங்கே போகணும். அங்கே சொல்ல போனால் ஒரு தீவு தான். பார்க்குறதுக்கு கடற்கரை விட்டு நிறைய ஹோட்டலு, லாட்ஜி, வேறு நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய இடம், குழந்தைகள் விளையாடுறதுக்கு பார்க்கு எல்லாமே வச்சுருக்காங்க. உண்மையிலே செம சூப்பராக இருந்தது. நீங்கள் அந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும். உங்களுக்கு எப்படிலாம் அந்த இடம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் முழுமையாக உங்களுக்கு இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். 2 நாள் சுற்றுப்பயணத்தில் வந்து நிறைய வீடியோ எடுத்திருக்கோம். அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து ஒன்லி வந்து நம்ம படகு சவாரி இந்த இடத்துல இருந்து வைப்பின்ல இருந்து போர்ட் கொச்சிக்கு போகக்கூடியதான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். எவ்வளோ மக்கள் வராங்க பார்த்தீங்களா? பைக்கு, காரு, பஸ்ஸு, ஆட்டோ எல்லாமே இதில் தான் இருக்கும். அதில் இன்னொரு அனுபவம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் கொச்சின் அதாவது எர்ணாகுளம் நீங்கள் வந்தீங்கன்னாலே கண்டிப்பாக அந்த வந்து போர்ட் கொச்சிக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய வாகனத்துலேயும் நீங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டே நீங்கள் வந்து இந்த போட்டில் ஏறி போர்ட் கொச்சியில் போய் நீங்கள் இறங்கலாம். உண்மையிலே செம சூப்பராக இருந்தது. இந்த பஸ் நிற்கி பாருங்கள். நாங்களும் முதல்ல அப்படி தான் நினச்சோம், எம்டி பஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி. ஆனால் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு பஸ்ஸு தான். அது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் இருக்குது. நானே அசந்துட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இதில் ட்ராவல் பண்ணுறது இப்போ தானே. உண்மையிலே நேரில் பார்க்கும்போது செம சூப்பராக இருந்தது. ஒரு பஸ் இல்லைங்க, பின்னாடியும் பாருங்கள் இன்னொரு பஸ் இருக்குது. அதுலேயுமே ஆட்கள் தான். முழுமையாக என்னுடைய வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எவ்வளோ தெரியுமா? ஒரு ஆளுக்கு ரொம்பலாம் கிடையாதுங்க. 500, 1000, 10, 100 கிடையாது. ஒரு ஆளுக்கு வெறும் 3 ரூபா தான். உண்மையிலே ட்ராவல் செம சூப்பராக இருந்தது. கேரளானாலே கேட்க வேணும். கண்ணுக்கு கூர்ச்சியான அழகான இடங்கள் நல்லா சூப்பராக இருந்தது. முதல்ல நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த டிக்கெட் வந்து 3 ரூபா தான். நான் சொன்ன பாருங்க. இப்போ வந்து உள்ளே இருந்த எல்லாத்தையும் இறக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம். முதல் ஆளாக போயிடணும் அப்படின்னு தான் ரொம்ப நேரமாக ஃப்ரெண்டில் நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா அப்படின்னா நம்ம அந்த சைடு எல்லா வீடியோவை நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டை பேக்கில் விட்டுட்டு நீ பின்னாடி வா அப்படின்னு சொன்னேன். அதனால அவர் இதெல்லாம் கவர் பண்ணாப்புல. ஏன்னா முழுமையாக உங்களுக்கு இந்த வீடியோவை நம்ம காமிக்கணும்ல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே செம சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் நண்பர்களோட வரும்போது நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் இதுவும் ஒரு இடம் தான். சொன்ன பாருங்க, நீங்கள் வாகனத்தில் வரும்போது நீங்கள் உள்ளே இருந்துகிட்டே இந்த ட்ராவல் பண்ணலாம். செம சூப்பராக இருக்கும் போட்டில். இந்த வண்டியில் எவ்வளோ வாகனம் ஏறுதுன்னு நீங்கள் பாருங்கள். அதாவது கியூவாக நின்றுக்கிட்டே இருக்குது. இந்த லாரி முதல் கொண்டு அதில் தான் ஏறும்போது. என்னுடைய சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முழுமையாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எங்கெங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வீடியோ பதிவு பண்ணுவேன். அதையும் பாருங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். நீங்களும் உங்கள் நண்பர்களோட உங்கள் ஃபேமிலியோட அதிக இடங்களுக்கு டூர் போகணும் அப்படிங்கிறத இறைவனிடம் வேண்டிக்கிறேன். என்னுடைய சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ரவுண்டிங்கை விட்டுட்டேனே. வீடியோ பார்த்துட்டு அவ்வளோதான் நிப்பாட்டானே. இதோட நிப்பாட்டாங்க. நம்ம வந்து பைக் 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 சர்வீஸ் சொல்லுது பேர். அடுத்தால பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்தால நிறைய கார் நிற்கிது. டேனிங் வர நிற்கிது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒரு 15 வண்டிக்கிட்ட நிற்கி.
கிட்ட முடிஞ்சது இடிச்சு எல்லாம் தள்ளிடுவேன். அவ்வளோதான் ஒரு வண்டி நிற்கிது. போகிறாங்க. போட் இந்த படத்தை நடக்கலாம் தூக்கம் பாரு. பார்த்தீங்களா, எல்லா மக்களையும் எல்லா வாகனங்களையும் படகுல ஏற்றியாச்சு. நம்மளோட போட்டு இப்போது கிளம்ப போகுது. நம்ம முழுமையாக உள்ள தண்ணிக்குள்ளே போகிற வீடியோ நம்ம முழுமையாக பார்ப்போம். அப்படி போயாச்சு. இனிமேல் அடுத்த ரவுண்ட்ஸுக்கு நினைக்கிறாங்களா? இவங்க தான் அடுத்த ரவுண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் நிற்காங்க பாருங்கள். ஃப்ரண்டில் நிற்கிறவங்க, உள்ளே நிற்கிறவங்க எல்லா கையிலையுமே வந்து கேமரா தான். நம்மளும் கேமரா தான் வீடியோ எடுத்துருக்குறோம். உண்மையிலே ட்ராவல் பண்ணுறதுக்கு செம சூப்பராக இருந்தது. அந்த போட்டு கிளம்பிட்டப்பா. நம்ம அங்கே போய் தான் இறங்க போகிறோம். அங்கேருந்து இன்னொரு போட்டு கிளம்பி வருது. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட் கொச்சியில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் தான். அங்கேயும் நம்ம ஸ்டே பண்ணுறதுனால ஸ்டே பண்ணிக்கலாம். அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும்லப்பா போய் போர்ட் கொச்சின்ல இருந்து வைப்பினுக்கு போகக்கூடிய ரோட்லேயும் நிறைய ஆட்களும் பார்க்கணும் ஏற்றினாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜெர்சரில் தங்கினா செம்மையாக இருக்கும்ப்பா. தி கிராண்ட் ஹேண்ட் ஹோட்டல். வைப்பின்லேருந்து போர்ட் கொச்சிக்கு வந்தாச்சு. அதுதான் போர்ட் கொச்சி. நம்ம அங்கே தான் இறங்க போகிறோம். அங்கேயும் நான் உங்களுக்கு முழுமையாக வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்களா, செம்ம சூப்பராக இருக்கும். கொச்சி முனிசிபல் கார்பரேஷன் அப்படி வந்து இந்த இடம் தான் கொஞ்சம் அது இப்போ கரப்புறான்னு எஞ்சி வாடிடும். ஏற்கனவே வச்சிருக்கு. ரொம்ப நேரமாக தூங்குது நினைக்கிறேன். அதில் அந்த பக்கம் போகாது. இங்கே வாங்கினா அண்ணா நிற்கும். அதுக்கு பழகிட்டுப்பா நாய்க்கு. சகப்பா இறங்கி போங்க. வைப்பின்லேருந்து போர்ட் கொச்சிக்கு நம்ம வந்தாச்சு. நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க படகு சவாரியில் இடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம கூட அதாவது நம்ம படகுல வந்தக்கூடிய வாகனங்களை இறக்கிட்டு இருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு முழுமையாக கவர் பண்ணியிருக்கிறேன். அங்கேருந்து எங்கே போனோம் நம்ம? பெரிய சிப்பிளப்பா. பேக் சைடில் பாருங்கள் பெரிய ஒரு கப்பல் வருது. அது வந்து ஆயில் எடுக்கக்கூடிய கப்பல் சொன்னாங்க. அதாவது நம்ம இங்கேருந்து பின்னாடி அந்த கப்பலுக்கு பின்னாடி நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு ஆயில் கம்பெனி மாதிரி ஒன்று இருந்தது. அதிலிருந்து அந்த கப்பல் வந்து வருது. அதே மாதிரி நாங்கள் இங்கே இறங்கி அதாவது நம்ம வைப்பின்ல நிற்கும் போதே வந்து பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் நாங்கள் பார்த்தோம். அதாவது நான் அதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கேன். நேர்லேயே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. முடிக்கணும்
சுமார் எத்தனாயிரம் கிலோ இருக்கும்? ஒரு கார் ஒரு டன்ல கணக்கு வச்சுக்கோ. 50,000 ஒரு கார் ஒரு டன்ல ஒரு 5 டன் இருக்கும். 50,000 கிலோ. என்னுடைய வீடியோ உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக என்னுடைய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்கள் சாம் காக்கா.